ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்பி vlogs. ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் சம்பவம் இருக்கு. ஃபுல்லாக பாருங்க. ஒன்றா சொல்கிறேன். அவன் போயிட்டான். அவன் போயிடுவான்டா. அவனை எங்க எடுத்துட்டா நம்ம ஆக்ஷன் சொல்லணும். ஆக்ஷன். எஸ், இப்போ நம்ம எம்மோ ஆக்சுவலாக நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா நாடுவாணி ஹில்ஸில் போலீஸ் வருதுங்க. போலீஸ் இல்லை, ரொம்ப நேரமாக இங்கே ஒரு கோல் வேளாம்பு கத்திக்கிட்டே இருக்கு. எஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னு தெரியல. அன்எக்ஸ்பெக்டடாக எங்கேயோ போக போகிறோம். அது மட்டும் என் கேமரா நல்லா கிளியராக இருக்கு. நானே பேசுறேன். சரி, ஓகே. அதனால இன்னைக்கு ரைடில் வந்து ஏதாவது அனிமல்ஸ் இருக்குதா, ஏதாவது சைட்டிங்ஸ் கிடைக்குதான்னு நம்ம வந்து ரைட் பண்ணி பார்க்கலாம். பெரிய வீடு இருக்கு. அண்ட் இந்த இடம் லொக்கேஷன் வந்து எங்க இருக்கு அப்படின்னா வைக்கடை மேல ஒரு சொரம். எப்படிக்கா இதைத்தாங்க அதாவது கேரளா தமிழ்நாடு பார்டர் வந்து இந்த நாடுவாணி ஹில்ஸ். ஸோ இந்த ஹில்ஸ் மேலே தான் நான் இப்போ பேசிட்டு இருக்கேன். அப்படியே கேமரா திருப்பி இந்த லொக்கேஷன் அப்படியே காட்டுதான். அப்படியே மியூசிக் போட்டுன்னா நல்லா இருக்குல்ல, செமையாக உள்ளது. ஸோ பேக்ரவுண்டில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், மலை மேலே நின்றுட்டு இருக்கோம். நம்ம கீழே எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் வீடியோ எடுக்கிறதே பெரிய கூத்து, அதுக்கு மேலே இந்த 2 கழுதையிலையும் இன்னைக்கு கூட்டு போகிறேன். ஆக்சுவலாக வந்து காக்கும் தம்பிக்கும் வந்து லீவு தான். ஸோ அதனால் வாங்க ஒரு ட்ரிப்பு போகலாம், ரொம்ப நாள் ஆச்சு பைக்கில் போய் அப்படின்ட்டு. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. நான் போகிறதே பெரிய தலைவலிங்க தனியாக. இதில் இன்றைக்கி 2 தலைவலி நம்ம கூட சேர்ந்துருக்கு. வாங்க வாங்க அவங்க எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க, நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன? என் பேர் மனன்வேல். இப்போதைக்கு வெட்டியாக தான் இருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் என்ன பண்ணுறீங்க? சும்மா வெட்டியாக தான் இருக்கேன். இந்த இவங்க கூட இன்னைக்கு வெட்டியாக ஊர் சுற்றலான்னு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னாச்சு, யாருப்பா இப்படி கத்துனா? என்னவா, பயந்தே போயிட்டு நான் யானை தான் கத்துதுன்னு நினைச்சிட்டு. அப்படி அவரு தான் கத்துனாரா? நான் பயந்தே போயிட்டேன். என்னடா இது, அப்படி யானை தான் கத்துதுன்னு நினைச்சிட்டு. கடவுளே. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம வண்டி லக்கேஜ். இவ்வளோதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைபோர்டு, சின்னதாக லக்கேஜ். நம்ம வண்டி இது. அந்த வண்டி ஃபுல்லாகவே எம்டியாக இருக்குது. அது எம்டியாக தான் இருக்குது. நம்ம வண்டியில் ஃபுல் லோடு ஏடிட்டு போகலாமா? சாணி வாட வேற வருது. யானை சாணி ஆட அடிக்கி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு அப்படி கேட்டுச்சு, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அண்ட் நம்ம இன்றைக்கி அன்எக்ஸ்பெக்டடாக கிளம்புனது, இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்துக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை. என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைகர் கில்லிங் சைட்டு இன்றைக்கான நம்மளோட வ்ளாகில் நமக்கு கிடச்சிருக்கு. அண்ட் இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு வேறு லெவலில் ஒரு ட்ரீட் விஷுவல் ஒன்று இருக்குங்க, அனிமல்ஸோடது. ஸோ நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக கிளம்பின ஒரு விஷயம், இவ்வளோ பெரிய சம்பவங்களெல்லாம் இன்றைக்கி கிடைக்குன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவில்லை. அப்போ வீடியோட ஸ்டார்டிங்கும் வந்து நம்ம நேராக தேவன் எஸ்டேட் போகிறோம். அதுக்கப்புறம் மசனகுடி போகிறோம். மசனகுடியில் தான் நமக்கு இந்த டைகர் கில்லிங் சைட் கிடச்சிது. அண்ட் தேவன் எஸ்டேட்டில் அந்த ஊரே கலக்கிட்டு இருக்க ஒரு டஸ்கர் கொம்பும் இன்றைக்கி நம்மளை ஃப்ரேமில் மாட்டிச்சிங்க. அதுவும் வழியில் பார்க்கலாம். டஸ்கர்னா சாதாரண சின்ன குட்டி யானை இல்லைங்க, சரியான ஒரு பெரிய தந்தம் கொண்ட ஒரு யானை தான். என்ன ஆயிடுச்சு? விரல் போச்சா? அது எதுக்கு இடைஞ்சலாக இருந்துக்கிட்டு? அது வெட்டி தூரி எரிஞ்சிருக்கேன். ரொம்ப நேரம் இடைஞ்சலாக இருக்குல்ல உனக்கு. நாங்கள் வந்து சுற்றி கடைசியில் ஒரு வழியாக எங்கே போகணும் டிசைட் பண்ணிட்டோம். இவன் ஒருத்தன். அண்ட் இப்போ நம்ம தேவன் எஸ்டேட்டில் தான் இருக்கோம். இன்னும் உள்ளே போல. எல்லாம் கூட்டு வந்து என் நிலைமையை கொஞ்சம் பாருங்களேன். நான் எதுக்கு வந்து அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தேயிலை தோட்டத்தில் நிறைய அம்மாங்கள்லாம் வேலை செய்கிறாங்க.
அதாவது நம்ம ஊரில் இருந்து எந்த சத்தமும் வேண்டாம், வண்டி சத்தம் வேண்டாம், இயற்கையை அனுபவிக்கலாம், வீட்டில் சண்டை அந்த சத்தம்லாம் வரும்ல, நம்ம வந்து இயற்கையாக வந்து இணங்கலாம்னு நினச்சா இவங்களே இங்கே சண்டை போட்டு விட்டுருக்காங்க. அவங்க காட்டி என்னடா கத்தர் நிப்பாட்டாங்க இவ்வளோ நேரம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அங்கே இருக்காங்க எல்லா ஒர்க்கும். தேவன் எஸ்டேட் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்துக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்ட்லி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து T23 டைகர்னு சொல்லிட்டு இங்கே தான் பிடிச்சிருந்தாங்க. அது ஒரு 4 மாடு ஒருத்தர் வந்து பிடிச்சிருந்துச்சு. இந்த ஏரியாவில் அது பிடிச்சிருந்துச்சு. புலி வரப்போது பிடிக்க எடுத்து. ஸோ அந்த ஏரியாவுக்கு தான் நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வர்ற வழியில் பெருசாக எதுவும் சைட்டிங் எல்லாம் கிடைக்கலங்க. ஏதாச்சும் அனிமல்ஸ் பார்க்க முடியுதான்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ அந்த ஏரியாலாம் ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது, ஊட்டி அந்த சைடெல்லாம். ஸோ அதனால் நம்ம இங்கே என்னடா பண்ணாங்க எப்படி ஆடிட்டு இருக்குது பாருங்க. ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. கோப்ரோவை காணும். எங்கே வேண்டாம் வச்ச தெரியல, சார்ஜ் போட்டு தான் ஞாபகம் இருக்குது. எங்கே வச்சானு அவனுக்கும் தெரியல. ஆனால் போச்சு கோப்ரோ. நாங்களும் தேடி தேடி பார்த்தோம், காணோம். ஆனால் நீயும் ஒரு கேமராமேன் நிரூபிச்சிட்டடா. கேமராவெல்லாம் தொலைச்சிட்டாரு. சரி, தேவன் எஸ்டேட் போகிறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இது இன்னும் போகணும் நம்ம. ஸோ தேவன் எஸ்டேட் போகிறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியான கிடையாது. தேவன் எஸ்டேட் ஃபஸ்ட்டு போய் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோட்டைமேடு போகலாம். அண்டு நான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டில் போகிறேன். ஏன்னா சோதனையிலேயே எப்பயுமே முன்னாடி தான் நான் போகணும். போகலாமா? பயந்துட்டு ஓடிடக்கூடாது, வண்டி விட்டு இறங்க கூட. யானை வந்து எப்படி எப்படி சேஃப் பண்ணுவோனே. யானை வந்தால் உன்னை எப்படி சேவ் பண்ணுவ? யானைக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? புலி வந்தா அதுக்கு சாணி போடணும். எந்த அனிமல் வந்தால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. மிச்சத்தெல்லாம் அதே பார்த்துக்கிறோம், நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. சரிப்பா, பார்த்துக்கலாம். ஓகே. தேவன் எஸ்டேட் போகிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைன்னு நான் சொல்லியிருப்பேன் வீடியோவில். அது ஏன்னு உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் ரோட்டை நல்லா உத்து பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஏன்னா போகிற வழி எல்லாமே ஃபுல்லாக யானை சாணங்கள், யானையால் மரங்கள் சாஞ்சு கிடக்கிறது, யானை குத்தி கீழே சாய்ச்சி போடும்ல அந்த மாதிரி. இங்கே பார்த்தீங்களா, ரோட்டில் ஃபுல்லாக யானை சாணங்கள் தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியர் கட்டாக தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ரோட்டில் ஃபுல்லாகவே யானை சாணம் தான். தூரத்தில் இருக்குது. ஆனால் இங்கே வா, காட்டுறேங்க. வா, அந்த மலையில் நம்ம நிற்கிற அந்த மலையில் இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள், காட்டுறேன் உங்களுக்கு. நான் வீடியோவில் ஆரம்பத்திலே சொல்லியிருந்த மாதிரி நம்மளோட ஃபஸ்ட்டு சைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான ஒரு டஸ்கர் தான் நமக்கு மாட்டிருக்கு. இவன் பார்க்குற மாதிரி இல்லைங்க, சரியான வில்லனா இந்த ஏரியாவில். அங்கே பார்த்தீங்களா, சின்ன பறவையை கூட விட மாட்டான். அப்போ நம்மளாம் போய் முன்னாடி நின்னா நம்ம நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நசுக்கி வடையை தூக்கி எறிகிற மாரி எரிஞ்சிடுவான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த ஏரியாவில் ஒரு 3 4 5 நாள், ஒரு 3 4 5 4 அந்த 1 2 3 4 5 இவ்வளோ நாட்களாக இவன் இந்த ஊருக்குள்ளே வந்து சல்லியம் பண்ணிக்கிட்டு இருக்கானா, அதாவது தொந்தரவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கானா. ஸோ ஃபஸ்ட்டு சைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டஸ்கர் யானையே நமக்கு கிடச்சிருக்கு. பட் என்ன, அது ரொம்ப தூரத்தில் இருக்குது. இந்த மலையிலேருந்து அடுத்த மலையில் இருக்கும். நம்ம இந்த மலையில் இருக்கோம், அது அங்கே இருக்குது. ஆனால் மெயின் கேமராமேன் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதான் என்னென்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரெக்கார்ட் பட்டனை ஆன் பண்ணுறோம். யானை என்ன தூக்குது? எங்கே தூக்குது? எங்கே காணோம்? அதனால் ஜூம் பண்ணது என்கிட்ட போயிடுச்சு. மறுபடியும் ஷூவில் அட்டை ஏறுது. ஓடு, நீ எல்லாரும் கேமரா ஓடிரு. ஷூவில் ஒரு அட்டை ஏறினதுக்கு கொஞ்ச நேரத்தில் இங்கே ஒரு அலப்பறையை போட்டு விட்டாங்க. ஸோ நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாமா? ஒரு அட்டை தானக்கா, அதுக்கு எதுக்குக்கா இப்படி கருத்து சாவுது? அங்க ஒரு என்னமா பண்ற? ஒரு அட்டை தானம்மா. உள்ள இருக்கும். நீ ஷூ சாக்ஸ் கழட்ட இல்ல, உண்மையிலே இருக்கும். எப்படி ஏறி காலத்துக்கு போடுறானு பைத்தியம். அட்டையை அப்படியே விட்டுரு, அதுவே விழுந்துரும். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நேரம் நம்ம வந்து மசனகுடி நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அண்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை மசனகுடி போகும்போது நமக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு.
என்னாச்சு அப்படின்னாக்கா, ரோட்டில் ஒரு மான் திரிஞ்சிட்டு இருந்திருக்கு போல். ரோட்டில் ஒரு டைகர் வந்து ஒரு மானை அட்டாக் பண்ணி அதே கிரவுண்டில் தரன்னு இழுத்துட்டு போகிற ஒரு விஷயம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. அதாவது நம்ம போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. நம்ம கொஞ்சம் சீக்கிரம் போயிருந்தோம்னா அந்த விஷுவல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கலாம். பட் இப்போ நம்ம போகும்போது அந்த இடத்துல வெறும் கழுகு அந்த மானை கொத்தி தின்னுட்டு இருக்கிற ஒரு விஷுவல் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியுது. பட் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடியே ஒரு டைகர் அட்டாக்கு நம்ம கண்டிப்பாக பார்த்துருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ரோட்டில் வண்டி நிறுத்தி வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு நீயே சொல்ல, இப்போ நீயே எடுத்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஏன்னா எனக்கு முன்னாடி பின்னாடி ரோட்டில் ஃபுல்லாக டிராஃபிக்குங்க. எல்லாமே இந்த ஒரு விஷுவல் பார்க்குறதுக்காக வண்டி எல்லாம் ப்ளாக்காக இருக்குது. ஸோ அதனாலே தான் எங்களுக்கு போக முடியாதனால தான் இது நிறுத்தி உங்களுக்கு நான் எடுத்து காட்டிகிட்டு இருக்கேன். அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு டைகர் கில் நடந்ததுக்கான எல்லா மார்க்கும் அங்கே இங்கேயும் தெரியுது. ஸோ உங்களோட ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாலெல்லாம் வந்து அதை தரன்னு இழுத்துட்டு போனது, செடி கொடியெல்லாம் ஆட்டி விட்டது எல்லாமே நிறையாவே தெரியுது. அண்ட் சாப்பிட்டு போயிடுச்சு டைகர். அதுக்கப்புறம் தான் இந்த கழுகுகள் வந்து உட்காந்து சாப்பிட்டுருக்கு. இது நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தால் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு அட்டாக் வீடியோ நமக்கு ஒன்று கிடச்சிருக்கும். பட் இதுவே ஒரு பெரிய விஷுவல் தான். ஸோ டைகரோட அந்த கில் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம நேராக மோயார் டேமுக்கிட்ட தான் போகிறோம். மோயார் போகிற வழி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பல தடவை நீங்களும் வந்திருப்பீங்க. நானும் இந்த இடத்துல எக்கச்சக்க தடவை வந்துட்டேன். பட் இது வரைக்கும் எனக்கு சலிக்கவே இல்லைங்க இந்த ரூட்டில் வர்றதுக்கு. ஸோ மோயார் ரூட்டில் போயிட்டு வந்துட்டு நமக்கு ஏதாச்சும் ஒரு விஷுவல்ஸ் கிடைக்கா, இல்லை ஏதாச்சும் ஒரு அனிமல் சைட்டிங் கிடைக்கா அப்படின்னு நினச்சி போன எனக்கு வேறு லெவல் இன்றைக்கி ஒரு விஷுவல் ட்ரீட்டே கொடுத்துருச்சுங்க இந்த மசனக்குடி காடு. இன்றைக்கி என்னென்னு தெரில, நான் எத்தனையோ வருஷம் வந்திருக்கேன். பட் இவ்வளோ அனிமல்ஸ் ஒரே ஃப்ரேமில் நான் பார்த்ததே இல்லை. என்னென்ன அனிமல்ஸ்னால் நம்ம காட்டு மாடு, மான்கள், காட்டு பன்னி, மயில் இது எல்லாமே ஒரே ஃபேமில் நமக்கு வந்து நின்றுட்டுருக்குங்க நம்ம இந்த ரோட்டில். அது வந்து ஒரு வேறு லெவல் ட்ரீட்டு தான் இன்றைக்கி சொல்லணும். பார்த்தேன். போகும்போது இல்லை, அதான்டா உள்ள இருந்து இப்பதான் வெளியே வருது. நானே பார்த்தேன். செம்ப நல்லா இருக்குல்லே. ஃபுல்லாக இருக்கு. அந்த வண்டி வருது, அதான் பிரச்சனையா இருக்கும். காட்டு பண்ணி இருக்கு பாரு. பண்ணி எங்க இருக்கு? ஆமா பண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், இதான் நான் சொன்ன ஒரே ஃப்ரேமில் காட்டு மாடுகளும் காட்டு பன்னிகளும் மான்கள் அப்புறம் பன்னி மயில் எல்லா அனிமலும் ஒரே ஃப்ரேமில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்து ஒரு பூரிப்பில் அப்படியே போயிட்டுருக்கும்போது அடுத்தும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம் காட்டு மாடு வந்து நம்மளை எட்டி பார்க்குது பாருங்கள் தூரத்துலேருந்து. அங்கே பாருங்கள், ஃபுல்லாக காட்டு மாடு வாட்டி வந்தப்போ ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல்லாக காட்டு மாடுங்க தான் இந்த வாட்டி எக்கச்சக்கமாக இருந்துச்சு. அது மான்கள் கணக்கே இல்லை. எப்படியும் ஒரு 500-700க்கு மேலே பார்த்துருப்போம் நாங்கள் மான்கள் வந்து பார்த்திங்கன்னா கொச்சன்னு இருக்குது நம்ம இந்த மசனக்குடி காட்டுக்குள்ளே. கலக்குறானியோ நான் காட்டான காட்டானிக்கு இங்க இருந்து சலக்கு சத்தங்க இருக்குன்னு அதுக்கு சாப்பிடறதுக்கு அதுவே கொண்டு போகுது பார்த்தீங்களா. நம்மளும் இருக்காமே. ஸோ நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, மான்கள் எக்கச்சக்கமாக இருக்குன்ட்டு. இப்போ இந்த டிராஃபிக் ஆகிறதுக்கு காரணமே மான்கள் தாங்க. மான்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் க்ராஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால தான் வண்டியெல்லாம் நிறுத்தி மான்கள் க்ராஸ் ஆனதுக்கப்புறம் போனால் போதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எங்களை பிடிச்சி நிப்பாட்டாங்க. கொதன்னு இருக்குங்க. காட்டிலே வந்து ரொம்ப சாதுவாகவும் பாவமான ஒரு விலங்குன்னா அது மான்கள் மட்டும்தான் நமக்கு தைரியமாக போய் கிட்ட நின்று இவ்வளோ தூரத்துலலாம் பார்க்க முடியும். இதே ஒரு யானையோ கரடியோ லெப்போடோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். நம்ம அந்த இடத்த விட்டு எப்படா ஓடணுன்னு தான் இருக்கணும் நம்ம மைண்ட் செட்டு. அதை பார்த்துட்டு எக்ஸைட்மெண்ட்டில் அது கிட்டவே நம்ம போகக்கூடாது. ஒன்றும் இல்லைன்னாலும் அது ஒரு யானை தானேங்கிற அறிவது வேண்டாமா.
எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நேரம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருட்டாயிருச்சு. காலையில் ஆரம்பித்தது நம்ம, இப்போ வந்து டைமு நைட் ஆயிடுச்சுங்க. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக காட்டுக்குள்ளே சுற்றுனதில் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வேறு லெவலு விஷுவல்ஸ் எல்லாம் நமக்குன்னு கிடச்சிச்சு. அண்ட் டாட்டா பாபாய், அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். திரும்பி போகும்போது சரியான மழைங்க. இது பார்த்தீங்களா, ஃபோகில் அப்படியே ட்ரைவ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்தாலும் பட் ரிஸ்க்கு தான். ஸோ டாட்டா பாபாய், அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனல் இது வரைக்கும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா.